ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, யாரோ கூப்பிடுறாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு லேடி கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னங்க, நான் 10 டேஸாக நான் கேட்டுகிட்டே இருக்கேன். என்னோடய ட்ரை ஸ்கின்னு, என்னோடய ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப வறண்ட சருமமாக இருக்குது. எனக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸு சொல்லுங்கள், நான் 10 டேஸாக கேட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல என்ன சொன்னாங்க. தயவுசெய்து சாரிங்க, எனக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, எனக்கும் உடம்பு சரியில்லை. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு மனசும் கொஞ்சம் சரியில்லை. அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன், நான் மறந்துட்டேன். ஏதோ ஒரு யோசனையில் மறந்துட்டேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்காகவே நான் பார்த்தோம் 2 டேஸ்லேயே நான் பார்த்து என்ன எல்லாமே நான் பார்த்தேன். உங்களுக்காகவே நான் பார்த்தேன். இந்த ட்ரை ஸ்கின்க்கு என்னென்ன பண்ணணும்னு நான் பார்த்தேன். நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கும் இல்லை, என்னோடய யூடியூப் பார்க்குற எல்லாத்துக்குமே. இப்போ என்னோடய சப்ஸ்கிரைப் சில பேர் எடுக்கிறாங்க, போடுறாங்க. அதுவே அவங்களுக்கு பாவம் தான். ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒருத்தருக்கு உதவி பண்ணுற மாதிரி தான். என்ன, ஒருத்தர் கெடுதல் பண்ணுறது கிடையாது. ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது உதவி பண்ணுற மாதிரி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்பி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு தான் அது பாவம். என்ன இருந்தாலும் ஒரு சின்னது கூட கடவுள் பார்ப்பார். பாரு, இந்த பொண்ணு வந்துக்கிட்டே இருக்குது, பாவம் 1000 வரணும் அதை ஆசைப்படுது, யாரோ எடுத்துகிட்டே இருக்கிறாங்கன்னா கடவுள் அவங்களையும் வெற்றி பெற விட மாட்டாங்க. கடவுள் அவங்க ஆசையும் அது நிறைவேறாது. இப்போ நம்ம ஆசை நம்ம நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். சாமி, எனக்கு ஒரு 1000 வரணும் சப்ஸ்கிரைபு, ஆனால் வரமாட்டேங்குது. ஒருத்தர் எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க போடுறாங்க, எடுக்கிறாங்க, ஒன்று கம்மியாகிட்டே இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கடவுளுக்கு எடுக்கிறாங்களா, சரி அவங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கும் ஒரு கஷ்டத்துக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கடவுள் நினைப்பான்னு நானும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னென்னு. உங்களுக்கு என்ன, அந்த ட்ரை ஸ்கின்க்கு என்னென்னா, தயிர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2வது தேன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஹனி. 3வது இந்த தேன், தயிர் எடுத்துக்கோங்க. அப்புறம் வறண்ட சருமத்துக்கு ரொம்பவே எல்லாமே நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வேணால் அந்த ஃப்ரூட்ஸ், என்ன மாதுளப்பழ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள்லாம் அதெல்லாம் எல்லாம் நீங்கள் எல்லாமே நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் நீங்கள் எடுத்து அதில் ஹனியும் தயிரும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டாவே அதை ஸ்கின் ரொம்ப படப்படப்பாக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இப்போ ரொம்ப டல்லாக இருக்கிறவங்க, வறண்ட சருமம் ரொம்ப இருக்குன்னா 7 டேஸ் விடாமல் போடணும், 1 வீக் விடாமல் போடணும். இப்போ லைட்டாக இருக்குன்னா ஒரு 4 நாள் 3 நாள். சாரி, இங்கே லைட் இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது, அதான் இந்த பக்கம் வந்துட்டேன். அதாவது எந்த ஃப்ரூட்ஸ் ஆனாலும் நீங்கள் தேன், தயிர், அதாவது கேர்டு, ஹனி, இந்த 2 எந்த ஃப்ரூட்ஸ் ஆனாலும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் 1 வீக் நீங்கள் ஃபேஸில் போட்டுகிட்டே இருக்கணும். ஃபேஸில் போட்டால் மட்டும் பத்தாது, அதை நல்லா மசாஜ் பண்ணணும். 10 மினிட்ஸ், நல்லா 50 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணணும். அந்த 1 வீக் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட வறண்ட சருமம் சீக்கிரமே சரியாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது எனக்கு பொறுத்த வரைக்கும் பப்பாளி போடுங்க. பப்பாளி, தேன், தயிர், இது எனக்கு பொறுத்த வரைக்கும் பப்பாளின்னு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் ஆனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வாழைப்பழம் போட்டுக்கலாம், மாதுளப்பழம் போட்டுக்கலாம், ஆரஞ்சு பழம் போட்டுக்கலாம், எந்த ஃப்ரூட்ஸ் ஆனாலும் போட்டுக்கலாம். இந்த வறண்ட சருமம் சீக்கிரமே உங்களுக்கு சரியாயிடும். அப்போ உங்களுக்கு திருப்தி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் அழகு குறிப்பெலாம் இன்னும் காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.